அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் இன்றைக்கி 1 ஹவர் கேண்டில் 1 ஹவர் கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட ஹையையும் பிரேக் பண்ணல, ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலோட லோவையும் பிரேக் பண்ணல. ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இன்றைக்கி. இந்த ஸ்ட்ராங் கன்சல்டேஷனுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஒரு இடத்த பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ரெசிஸ்டன்ஸையோ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஜோன் மார்க் பண்ணிக்கணும். இந்த ஜோனை மார்க்கெட் இந்த 1 ஹவர் கேண்டிலோட ஹை லோ இருக்குது பார்த்தீங்களா, ஓகே, இந்த ஹையுக்கு மேலே மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கும், இல்லை லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல 1 ஹவரில் பாருங்கள், மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டை இப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் கூட இப்போதைக்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்டை தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஜோனில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டை ஒன்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் கீழே பண்ணுவாங்க. கீழே பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் புல்லிஷ் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுவோம் நண்பர்களே. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஹை மார்க்கெட்டுக்கான நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, இன்றைக்கான டே லோ தான் நாளைக்கான சப்போர்ட். சரிங்களா. இந்த சேனல் பேட்டர்னோட இந்த பாக்ஸ் பேட்டர்னோட ஹை 22,465 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 22,356 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா. அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கணும். அப்படி அதுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, 22,300 அப்படிங்கிற இந்த ஸ்விங் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் மார்க்கெட்டுக்கு 21,872ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,533 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் 743 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நிஃப்டிக்கு. சரிங்களா. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ரெண்டு கொடுத்துச்சு. ட்ரெண்டுனா ஒரு 200 பாயிண்ட் மூமெண்ட் கிடச்சிது. சரிங்களா. அதைப்படி பார்த்தோன்னா இன்றைக்கி டே ஹை இந்த வி ஷேப் ரெக்கவரியை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நல்லா புரியுதுங்களா. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு வி ஷேப் ரெக்கவரி கொடுத்துச்சு. அந்த வி ஷேப் ரெக்கவரியை அழகாக ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் நாளைக்கு நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி ரீடெஸ்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, இந்த லெவல் 47,193 அப்படிங்கிற லெவல் நாளைக்கான சப்போர்ட்டு. இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸு 47,500 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் 48,000 அப்படிங்கிற லெவல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலை மாற்றணும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸை மாற்றி வச்சுட்டேன். ஓகே, 48,300 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், கேப் ஃபில்லிங் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். 48,000ங்கிற கேப் ஃபில்லிங் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 47,500. சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே லோ. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரீடெஸ்ட் வந்துருக்கு பாருங்கள், 47,183 200. அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 46,738. அதற்கு கீழே வருதும்போது 45,672 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதை டபுள் பாட்டமாகவும் எடுக்கலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஷோல்டரு, இந்த இடத்துல ஒரு ஹெட்டு, அகைன் ஒரு ரைட் சைடு ஷோல்டரு. மார்க்கெட் பார்த்திங்களா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த சேனலும் பார்த்திங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ் தான் இருக்குது. சரிங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக
ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து என்றைக்கு வேணாலும் இருக்கலாம். பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா பார்க்கலாம் வர இருக்க நாட்களில் எப்படி இருக்குன்னு. நாளைக்கு FinNifty எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். FinNiftyயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சுன்னா இதுவுமே வந்து அதே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த இடத்துலையும் வந்து பாருங்கள், FinNifty வந்து இந்த இடத்துல ஒரு ஷோல்டரு, இந்த இடத்துல ஒரு ஹெட்டு ஒரு ஃபார்மேஷன், இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் ஃபார்மேஷன். சரிங்களா, இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங்கை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுவதற்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட நிறைய இருக்குது. பார்க்கலாம், புல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத. சரிங்களா, இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இன்றைக்கி வந்து டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அகைன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு 5 மினிட்டில் இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இன்றைக்கி போணுச்சு FinNifty. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் நாளைக்கு புட்டு வராது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஒரு புட்டுக்கான சான்சஸ் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை வந்து நான் நம்மளோட சப்போர்ட்டோட லைனை மார்க் பண்ணி வைக்கிறேன். 20,800. இந்த 20,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் வந்து 20,600 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 20,330 அப்படிங்கிற லெவலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் FinNiftyக்கு. FinNiftyயோட ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத இந்த வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன். நிஃப்டியோட லெவல்ஸையும் பார்த்துக்கலாம். மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபேக் பிரேக் அவுட் மாரி தான் கொடுத்தாங்க. ஒரு 11,10 வரைக்கும் வந்துச்சு. திருப்பி இந்த பேட்டர்னுக்குள்ளாரையே போயிடுச்சு. இந்த பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது தான் ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க. இதில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டே ஹை மிட் கேப்புக்கு இன்றைக்கி வந்து டே ஹை 11,012 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது 11,040 to 50ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 11,086 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவலை கூட டெலீட் பண்ணிக்கலாம். இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட்டை வந்து இன்றைக்கி வந்து டே லோ 10,956 1 ஹவரில் வச்சு பார்த்தோன்னா ஓகே. இந்த லெவல் 10,956 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 10,915 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 10,844 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நண்பர்களே. இதுதான் வந்து மிட் கேப்புக்கான லெவல்ஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து FinNifty எக்ஸ்பிரி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். FinNifty எக்ஸ்பிரி வந்து பார்த்திங்கன்னா 21,000ங்கிறது FinNiftyக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் எவ்ரி 100 பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 21,100, 21,200, 21,300. இந்த 20,900ம் 20,800ம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைய தினம் வந்து மார்க்கெட் வந்து 20,900க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகிடும். இந்த இடம் வரைக்கும் வந்து பாருங்கள் சின்ன சின்ன சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம்லாம் வந்து மார்க்கெட் மேலே வர சப்போர்ட்டு க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதே நேரத்தில் நிஃப்டி எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும். 22,200, 22,400 சப்போர்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. 22,400 சப்போர்ட்டாகவும் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது, ரெசிஸ்டன்ஸாகவும் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. 22,400க்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நாளைக்கு சப்போர்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் 800ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 800 ரேஞ்சு வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸும் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 22,743 வரைக்கும் ஃபிபனாசி லெவல் படி மேலே போகலான்னு. அதை வந்து ஓஐ டேட்டாவும் இங்கே ரியாக்ட் ஆகுது பாருங்கள்.
22,800ங்கிற லெவல் வரைக்கும் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது. பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி வந்து நாளை மறுதினம் இருக்குது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி இப்போ இருக்கிற இடம் வந்து 47,456. இந்த இடத்துல வந்து 500ல் சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 48,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 47,000ங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக பில்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஓவராலாக புட் சைடு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு. 47,500 டு 48,000 க்ரியேட் ஆகிருக்கு. நாளைய தினம் வந்து நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நான் இன்றைக்கி கூட வந்து மிட் கேப் வந்து நான் சொல்லியிருந்தேன். மிட் கேப் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஓஐ டேட்டா வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். 10,950 டு 11,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அந்த மொமெண்டமே வந்து பார்த்திங்கன்னா 11,000க்கும் 950க்கும் தான் க்ரியேட் ஆனிச்சு. இந்த ஏரியாக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. அதை விட்டு பிரேக் அவுட் ஆகலை. ஓஐ டேட்டா இதனால தான் பார்க்கணுங்கிறது. நான் மார்க்கெட் ஹவர்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. லோ ப்ரோக்கரேஜ் தான், ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். சரிங்களா? மேலும் இதே போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணணும், நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். கோர்சஸ்க்கான தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம சேனல் வந்து ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.